இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல காட்டுக்குள்ள ரெண்டு பயலுங்க ரொம்பவும் பயந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் எனக்கு என்னமோ இங்க தப்பா படுதுடா, வாடா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா, பயப்படாதடா நான் உன் கூடயே தானேடா இருக்கேன், இந்த பாரு நம்ம போட்ட பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஊர்ல நம்ம தாண்டா மிகப்பெரிய பணக்காரன். என் கண்ணால நான் பார்த்தேன் இந்த கொள்ளக்கார கூட்டத்தை சேர்ந்த யாங் இருக்கிறான்ல, அந்த பையன் மட்டும் இந்த மலைக்கு அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டு இருப்பான். அப்படி வர பையன் போற பையன் அவன் கையில நிறைய தங்க கட்டிகள் இருக்கிறத நான் பார்த்தேன். சோ எனக்கு தெரிஞ்சு புராணங்கள்ல சொல்லப்படுற அந்த சூனியக்காரியோட கல்லறை இங்க தான் இருக்கணும். அந்த கல்லறைக்குள்ள கணக்கிட முடியாத ஆவரணங்களும் தங்க கட்டிகளும் நிறையவே இருக்கும். அதே எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியோட கல்லறை இருக்கிற குகைக்கு வராங்க. அப்படி வந்தவங்க அந்த கல்லறை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சூனியக்காரியோட பிணமும் அங்கத்தான் இருக்குது. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த கல்லறைக்குள்ள நிறைய தங்கமும் நிறைய வைரமும் இருக்குது. அப்ப கூட ஒரு நல்லவன் போலவே ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் சடனா கத்தி எடுத்து அந்த மொட்டையின ஒரே குத்திட்டு, இனிமே இந்த மொத்த புதையலும் எனக்கு மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே